ஒரு ஊராட்சி தலைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா தூக்கில் தூங்கிட்டான். என்ன விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா? அவன் மேல கம்ப்ளைண்ட், என்னை பாலியல் பலாத்காரம் செய்ய வந்தார் என்று. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அவர் மனைவிக்கு தங்கை கொழுந்தியா. கொழுந்தியாளை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற ஊராட்சி தலைவர் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, வந்தா மானம் தாங்கல, நம்ம வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு என்று தூக்கில் தொங்கி போயிட்டான். இப்ப தூக்கில் தொங்குற அளவுக்கு உனக்கு மானம் அவமானமா இருக்குல்ல, ஏன்டா கொழுந்தியாவை நெருங்கும்போது என்ன இல்லை அப்படி? அப்ப மிருகமா இருந்தியா நீ? உன் மனைவிக்கு தங்கை யாரு? உன் பிள்ளை மாதிரி தானே, உன் தங்கச்சி மாதிரி தானே. அவட்ட போய் ஏதோ சுகம் காணும்னு சீண்டும் போது உனக்கு அவமானம் இல்லை. அது காரி துப்பும் போது உனக்கு அவமானமா இல்லை. போலீஸ் போயிட்டு வந்தாரா, அது தாங்கல, தூக்கில் தூங்கிட்டான். அதனால இன்னும் இந்த மிருக உணர்வுகளை அடக்க முடியும். உள்ள உணர்வுகளை அடக்க தெரிஞ்ச மனுஷங்க. உணர்வு, உணர்ச்சி, மன எழுச்சி உள்ள இருக்கிறவங்க ஃபீல், எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இல்லாத மனுஷன் கிடையாது. உணர்வு செத்தவன் மனுஷன் கிடையாது. கோபம், எல்லா உணர்வும் உள்ள இருக்கு. அந்த உணர்வை தூண்டும் போது உணர்ச்சி வசப்பட்டான். உணர்வாக இருக்கிற போது ஆபத்தே கிடையாது. பாலியல் உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். அது எங்க காட்டணும்? மனைவிட்டு தான் காட்டணும், கணவன் தான் காட்டணும். கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். கண்ணாசன் சொல்லிட்டானா, உனக்கு காமன் வருவான்டா. பொண்ணை பார்த்து சொல்றான், காமன் உன்னை ஆட்டி படைப்பான். அவனை ஜெயிக்கன்னா தனியா ஜெயிக்க முடியாது. யார் வேணும்? கணவன் துணை வேணும். கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். மனைவியின் துணையோடு தானே மன்மதனை வென்றாக வேண்டும். அப்ப அந்த உணர்வு வெளிப்படுத்த இடம் இருக்கு இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு, மன வெளிச்சிப்பட்டு, அப்ப தெரியல, ஆனா ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சாங்கன்னு சொன்னா தூக்கில் தூங்கிட்டான் போட்டுங்கிறது.